ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல கிரகங்கள் இப்படிலாம் வேலை செய்யுமா? சிம்பிள். நம்ம எல்லா வீடியோலையுமே ஒரு கண்டென்ட் காமனா இருக்கும். என்ன அப்படின்னா, ஜாதகத்தில் பலன் எப்படியெல்லாம் நடக்குது, எப்படிலாம் நம்ம எடுக்கிறோம். சிம்பிள். ஓகேவா? அப்போ ஒரு ஜாதகத்தில் மூலமாக சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்குது. அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். அதான் ப்ரெடிக்ஷன். அப்ப இந்த கிரகம் இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்றோம் பார்த்தீங்களா? அது எப்படி அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம அதை சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் அதே மெத்தட் தான். ஆனா இதுல இன்னைக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம் என்ன ப்ரெடிக்ஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்னா, ஒருவர் ஜாதகப்படி என்னவாக போகிறார். ஒருத்தர் இன்ஜினியர் ஆறாரு, ஒருத்தர் டாக்டர் ஆறாரு, ஒருத்தர் ஐபிஎஸ் ஆறாரு, ஒருத்தர் கலெக்டர் ஆறாரு, ஒருத்தர் சாதாரண ஒரு தொழிலாளியா இருக்கிறாரு. அப்ப இதெல்லாம் ஜாதகப்படி ஏன் நடக்குது? இல்ல சார், அவர் ஜாதகத்துல கிரகம் எல்லாம் பலமா இருக்காது, அதனால அவர் கூலி தொழிலா இருக்காரு. ஒருத்தர் பலமா நிக்கிறார், அதனால அவர் ஐஏஎஸ் கலெக்டர் ஆறாரு, அரசியல்வாதி ஆறாரு. சரி, நான் இப்படி சொல்றேனே, புதன் பலமாக இருந்தும் படிப்பறிவு இல்லாத ஜாதகம் பார்த்திருக்கிறோம். புதன் உச்சமா நிக்கும், தனிச்சு இல்ல, கிரகத்தோட சேர்ந்து நிக்கும். 8வது தாண்டி இருக்க மாட்டார், ஆனா புத்திசாலி. நீங்க பார்த்திருக்கலாம். நீங்க இல்லைன்னா லைஃப்ல எங்கேயாவது மீட் பண்ணி கூட இருக்கலாம். அதீத புத்திசாலியா இருப்பாரு, எல்லாமே தெரிஞ்சிருக்கும், ஆனா படிப்பறிவு இல்ல. படிப்பறிவுனா நாலேஜஸ், ஐ மீன் ஒரு ஏட்டுக்கல்வி அப்படிங்கிறது இருந்திருக்காது. ஆனா அனுபவ கல்வி அதிகமா இருக்கும். சொல்றத உடனே கிரகிச்சிருவார். அந்த புதன் வேலை செய்யும். அப்ப இதுக்கு அதுக்கு முரணா இருக்கு அப்படின்னா, அப்ப எது நம்மளை தீர்மானிக்கிறது? அப்போ ஒரு லைஃபை லீட் பண்றது, முக்கியமா கேரியர், ஒரு ஜாபையோ ஒரு பிசினஸையோ நம்ம ஒரு அந்த டீனேஜ்ல, மீன் அந்த ஒரு அந்த 20-30க்குள்ள நம்ம ஒரு சூஸ் பண்றோம், இந்த ஃபீல்டு தான் அப்படின்னு. அப்ப அந்த காலகட்டம் நம்மளை இந்த கிரகம் எப்படி அதை தீர்மானிக்க வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய, ஐ மீன் இன்னைக்கு பார்க்கக்கூடிய உதாரண ஜாதகத்தின் மூலமாக என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல தசா புத்தி அந்தரநாதன் கூட இப்படிலாம் வேலை செய்யுமா? அந்தரநாதனின் முக்கியத்துவம் என்ன? எஸ், அதை கூட எடுத்துக்கலாம் இன்னைக்கு. அப்புறம் ஜாதகர் என்னவாக போகிறார், அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படிங்கிறது ஜென்ரலான ஒரு கேள்வி. அதுவும் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அடுத்தது கோச்சார கிரகம். நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு வரேன், கோச்சார கிரகத்தினுடைய தாக்கம் பெரிய இம்பாக்ட் பண்ணுது. ஓகேவா? அப்ப கோச்சார கிரகத்தின் முக்கியத்துவம் என்ன, அதையும் இன்னைக்கு நீங்க பார்க்க போறோம். அடுத்தது கிரக வலுவின் அடிப்படையில் ஒரு சம்பவம் நடக்குது அப்படிங்கிறத தியரிட்டிக்கலா படிச்சிருக்கணும். அதை பிராக்டிக்கலா இன்னைக்கு உதாரண ஜாதகத்தோட பார்க்க போறோம். அப்ப 4 விஷயம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அந்த இன்னொன்னு, 3-4 கிரகம் பலமா இருந்தும் ஒரு ஃபீல்டு தான் அவர் சூஸ் பண்றாரு. புரிஞ்சுக்கீங்க? ஒரு இன்ஜினியரா இருப்பார், மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருப்பார், ஆனா கம்ப்யூட்டர் நல்லா தெரியும். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா இருப்பார், ஆனா பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சூப்பரா தெரியும். அப்ப ஏன் சார் எலக்ட்ரிக்கல்னா சூரியன் ராகு தானே பலமா நிக்கணும், இவர் ஏன் சார் சாப்ட்வேர் தெரியுது அப்படின்னா, அவர் ஜாதகத்தில் புதனும் பலமா நிக்குது. அப்ப சாப்ட்வேருக்கு போயிருக்க வேண்டியதானே, அப்புறம் எலக்ட்ரிக்கல் படிக்கிறாரு. அப்ப இந்த 2 காம்பினேஷன்ஸ்ல எதை நம்ம எப்படி நடந்துச்சு ஒரு கன்ஃபியூஷன் வருதுல. இது போல இந்த ஒரு 4-5 விஷயங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கிறோம். ஒரு ஜாதகரினுடைய கேரியர், அதாவது என்னவாக போகிறார் அப்படிங்கிற விஷயம், புத்திநாதன் தசா புத்திநாதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம், கோச்சாரத்தினுடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம், கிரக வலுவின் அடிப்படையில் ஒரு பலன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத 4 விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது 3-4 கிரகம் இருந்தும் அவர் ஏன் அந்த இதை சூஸ் பண்ணார், இப்படிங்கிற ஒரு மார்பாடான ஒரு 5 கேள்விகளை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? உதாரண ஜாதகத்தோடு ஒரு ஜாதகத்துல இவ்வளவு பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் காரணத்தோடு. ஜாதகம் வருது பாருங்க. எஸ், ஸோ இதுதான் ஜாதகம் சார். மேஷ லக்னம், கடக ராசி. ஸோ நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம். சிம்பிள். இவரோட ஜாதகத்துல நல்லா பாருங்க, நான் தசா புத்தியும் காட்டிடுறேன். இவருக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது புதன் தசை போகுது. ஓகேவா? ஸோ புதன் தசை 2024 ஜூன் வரைக்கும் புதன் தசை. நீங்க நல்லா பார்த்துங்க, புதன் தசை கேது புத்தி எப்ப போகுது? நவம்பர் மாசம் 9ஆம் தேதியில இருந்து அடுத்த நவம்பர் மாசம் 2010 நவம்பர் வரைக்கும் இந்த 1 இயர் கேது புத்தி. இது நல்லா பார்த்துக்குங்க. நான் ஏன் சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இவரோட ஏஜ் 92. இவர் ஒரு கெமிக்கல் இன்ஜினியரா இருக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, கெமிக்கல் இன்ஜினியர் அப்படின்னா எந்த கிரகம் பலமா நிக்கணும்? கேது, சந்திரன், சனி, இந்த காம்பினேஷன்ஸ்ல இருக்கணும். சனி இல்லைன்னா கூட கேதுன்னா கெமிக்கல் தான், மருந்து, மருந்தகம்.
கேதுன்னா உடனே மருத்துவ கிரகம்னு சொல்றோம். மருத்துவத்திற்கு ஒரு அசசரி சொல்ல இருக்கக்கூடிய ஒரு கிரகம் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா கேதுங்கிறது மருந்து சம்பந்தமானது, ஆயுர்வேதிக்கு இதெல்லாம் கேதுவோட தொடர்புடையது. இங்க கேது கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கறத கொடுக்குது. சரிங்களா? நான் கேதுங்கும் போது கெமிக்கல் ஆயுர்வேதிக்ல கொடுத்துருக்கலாமே, வேற எது பண்ணிருக்கலாமே. ஏன் இவங்க இன்ஜினியர் படிக்க வைக்கிறாங்க, இன்ஜினியரிங் ஏன் போனாங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. சரி, இப்ப நம்ம சொன்ன அந்த விஷயங்கள் அப்படியே இருக்கான்னு பாருங்க. இவர் கெமிக்கல் இன்ஜினியரிங், ஓகேவா? அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத நான் ஃபைனலா சொல்றேன். இந்த ஜாதகத்துல அப்ப நடந்துட்டு இருக்கிறது புதன் திசையில கேதுவோட புத்தி அப்படி வரும்பொழுதுதான் இவர் கரெக்டா அந்த காலேஜை சூஸ் பண்ண போறார். 12th முடிச்சுட்டு காலேஜை சூஸ் பண்ண போறார், இன்ஜினியரிங் அப்படிங்கிற கேட்டகரிக்கு போகிறார். அப்ப அன்னைய காலகட்டம் கோச்சாரம் முக்கியம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்கள்கிட்ட கையில ஏதாவது சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா போட்டு பார்த்துக்குங்க. ஒரே ஒரு நிமிடம் அப்படியே இருங்க. அதுக்குள்ள ஸ்டக் ஆயிடுச்சு. 2010 கோச்சார கிரகம் எந்த இடத்துல என்ன இருந்துச்சு அப்படிங்கறத உங்க கையில சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா போட்டு பார்த்துங்க. ராகு கேது உங்களுக்கு அந்த அந்த காலகட்டம் உங்களுக்கு எங்க இருக்கும் அப்படின்னா கரெக்டா மிதுனத்துல தான் இருக்கும். இவருடைய ஜாதகத்துல எங்க இருந்துச்சு, அதே மிதுனத்துல இருக்குது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ அப்ப உங்களுக்கு அந்த கோச்சாரத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்ப பாருங்க, ஸ்கிரீன்ல வரும், பாருங்க. சோ இப்ப ஜாதகத்துல பாருங்க, கேது எங்க உட்கார்ந்திருக்கார், மிதுனத்துல உட்கார்ந்திருக்கார். 2010 இவருக்கு அந்த புதன் தசை கேது புத்தி நடக்கும் பொழுது அந்த கேதும் அதே இடத்துல உட்கார்ந்துருக்கும். சரி, நான் இன்னொன்னு கேட்கிறேன். ராகு கேதுக்கு பலன்கள் எப்படி சொல்றாங்க? ராகு கேது தான் இருக்கும் வீட்டின் அதிபதியை போல பலன் செய்வார் அப்படிதானே சொல்றாங்க. அப்ப கேது புதனுடைய வீட்டுல உட்கார்ந்து நிக்குது. புதன் அங்க நீச்சபங்க ராஜயோகத்துல பலமா நிக்கிறாரு. எப்படி பலமா நிக்கிறார்? 2-3 இடத்துல பலம். எப்படி? புதன் நீச்சமாகி சுக்கிரனோடு இணைந்ததனால நீச்சபங்க ராஜயோகம் ஒண்ணு. 2வது குருவும் சூரியனும் பரிவர்த்தனை ஆகிறதுனால புதன் என்ற வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சம் ஆகிறதுனாலையும் புதன் நீச்சபங்க ராஜயோகம். சோ இப்படி 2-3 வழியில நீச்சபங்க ராஜயோகம் அடைகிறார். இந்த இடத்துல சனி பாக்குதே சார், சனியினுடைய டிகிரி பாருங்க 22, புதனுடைய டிகிரி 5. சோ பெருசா பார்வை இல்லை அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? அந்த விலகல் இருக்குல்ல, சனியினுடைய பார்வை 22, புதன் 5. சோ கழிச்சிட்டீங்கன்னா கூட ஒரு 17 டிகிரி விலகல் இருக்கு. இது ஒண்ணும் பெருசா பாதிப்பு இல்லை. ஆக புதனுடைய காரகத்துவத்தில் தானே ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் போயிருக்கணும். ஆனா என்ன, இவர் கெமிக்கல் இன்ஜினியர் ஆயிருக்கார். ஆனா இவர் கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி இதுவும் அவருக்குள்ள வந்திருக்கும். ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் வந்திருக்கும். இது எடுக்கலாமா அது எடுக்கலாமா அப்படிங்கிற காம்பினேஷன் கொடுத்திருக்கும். இந்த கிரக தொடர்பு அதெல்லாம் அன்னைய காலகட்டம் சம்பவமாக நடந்திருக்கும். ஆனா கெமிக்கல் இன்ஜினியர் எடுத்துட்டார். சரிங்களா? அப்ப இதுக்கு காரணம் என்ன? கோச்சார கிரகம். கோச்சாரத்துல 2010 அன்னைக்கு கேது, இந்த ஜாதகத்துல கேது மிதன ராசியில நிக்கிற இடத்துல அதே காலகட்டம் அங்க கேது நிக்குது. இப்ப கிரக வலுவுல எந்த கிரகம் பலம்? ராகு கேதுகள் தான் பலம், கேது தான் பலம். அப்ப புதன் உச்சமா ஆனாலும் கேது அதே வீட்டில் கேது மேல கேது போகும் பொழுது அங்க கேது போலதான் வேலை செய்வாரே தவிர புதன் போல வேலை செய்ய மாட்டார் அப்படிங்கிறது வருது. சோ அப்ப கேது தொட்ட உடனே கெமிக்கல் அப்படிங்கிறதுக்கு போயிட்டார், ஆயுர்வேதிக் சம்பந்தமான விஷயத்துக்கு போயிட்டார். ஆனா ஏன் இன்ஜினியரிங் எடுக்கிறாரு? வேற ஏதோ மெடிசின்ஸ் ரிலேட்டடா போயிருக்கலாம், ஏன் பாராமெடிக்கல் போயிருக்கலாம். பாராமெடிக்கல் கூட அது சம்பந்தமான ஆயுர்வேதிக் வேற ஏதோ ஒரு கோர்சஸ் எடுத்துக்கலாம். ஏன் இன்ஜினியரிங் போறார்? அந்தரநாதன் ரொம்ப முக்கியம் சொல்றோம்ல. அப்ப புதன் புத்தி, புதன் தசை, கேது புத்தி. சோ கேது புத்திங்கும் பொழுது புதன் மூல வேலை செய்ய மாட்டேங்குது. கோச்சார கிரகம் கேது அதே காலகட்டத்தில் 2010 மிதுன ராசியில கேது மேல கேது போகிறதுனால கிரக வடிவின் அடிப்படையில் கெமிக்கல் அப்படிங்கிற கேட்டகரிக்கு போயிடுது, அல்ல ஆயுர்வேதிக் சம்பந்தமான விஷயத்துக்குள்ள போயிடுது. ஆனா கெமிக்கல் இன்ஜினியராக மாறுவதற்கான காரணம் அந்தரம். அன்னைய காலகட்டம் அந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அந்த காலகட்டம் சனியினுடைய அந்தரம் உள்ள போகுது. அப்ப சனின்னு வரும்போது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சனினாலே உங்களுக்கு அந்த கியர் மெக்கானிக் இது போன்ற ஒரு இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்துடும். சனினாலே உங்களுக்கு இன்ஜினியரிங் வந்துடும். அப்ப இங்க சந்திரன் பார்த்த சனிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அது இன்ஜினியரிங் போகுது. புத்தி கேது புத்தி, சனி யந்திரம், ஆட்டோமேட்டிக்கா
இது கெமிக்கல் இன்ஜினியர்னு போயிடுது. இப்ப இந்த ஜாதகத்துல எந்தெந்த கிரகம்லாம் பலமா நிக்குது பாருங்க. புதன் நீச்சபங்க ராஜயோகம், சுக்கிரனும் பலம், குரு அதோட பலம், சூரியன் அதை விட பலம், சந்திரன் பலம், சனி பலம், ஆக மொத்தம் எல்லா கிரகமும் பலம். ஆனா இவர் எடுத்தது கெமிக்கல் இன்ஜினியரிங். சோ அப்ப பாருங்க என்ன நடந்திருக்குது. கிரக வலுவின் அடிப்படையில் அந்த கிரகம் அந்த வேலையை செய்யுது. ஒண்ணு, நான் சொன்ன 5 பாயிண்ட்ல 5 கேள்விக்கான ஆன்சர் வந்துருச்சா? இவர் என்னவாக போகிறார்? தசா புத்தி அந்தரம் டிசைட் பண்ணுது. அன்னைய காலகட்டம் குருவினுடைய திசை போயிட்டு இருக்கா, எலக்ட்ரிக்கல் கண்டிப்பா எடுத்திருப்பாரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? கண்டிப்பாக எலக்ட்ரிக்கல் எடுத்திருப்பாரு. அல்லது எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடான ஒரு டெக்னாலஜிஸ் கோர்சஸ் கண்டிப்பா எடுத்திருப்பாரு. கெமிக்கல் இன்ஜினியரிங் போயிருக்க மாட்டாரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சனி திசை போயிட்டு இருக்கா, கண்டிப்பாக மெக்கானிக்கல் இன்ஜினியர், லியூப்ரிகேஷன் சம்பந்தமான இன்ஜினியர் கண்டிப்பா எடுத்திருப்பாரு. கெமிக்கல் இன்ஜினியர் போயிருக்க மாட்டாரு. அல்லது பயோமெடிக்கல் எடுத்திருப்பாரு. மெடிக்கல்ல பயோமெடிக்கல் எடுத்திருப்பாரு. ஆப்ஷன் நிறைய இருக்கு. ஏன் அதை சூஸ் பண்ணார்? அதுதான் முக்கியம். இப்ப நடந்ததுனால நம்ம இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், காரணத்தை நம்ம இப்படியோட கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத விட இந்த கிரகம் இப்படி இருக்கிறதுனால இந்த பலன் அக்யூரேட்டா நடக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? சோ அந்த அடிப்படையில தான் இந்த பலன் நடந்துகிட்டு இருக்குது. சோ அதனால ஜாதகப்படி என்ன ஆக போகிறார் அப்படிங்கிறது தசா புத்தி அந்தரம் டிசைட் ஆகுது. ஸோ அதனால கேதுவோட புத்தி சனியினுடைய அந்தரம் இங்க டாமினேட் பண்றதுனால கோச்சார கேது கரெக்டா வர்றதுனால அதுவும் கனெக்ட் ஆயிடுது. அதே நேரத்தில் 3-4 கிரகம் இருந்தாலும் பலமாக இருந்தாலும் அன்னைய காலகட்டம் சம்பவம் எது தீர்மானிக்கப்படுது? தசா புத்தி அந்தரம். ஸோ அந்த அடிப்படையில் தான் அவர் நடந்தாகணும். அதனால அதுவும் நடக்குது. கிரக வலுவுல புதனுடைய வேலையை செய்யாம கேதுவோட வேலை செஞ்சது காரணம் கோச்சாரம் ஒண்ணு, கோச்சார கேதுவும் அதே இடத்துல நிற்கிறார். கிரக வலுவுல புதனோட கேது தான் பலம். ஸோ அப்படி பார்த்தாலும் கேதுவனுடைய வேலை. ஸோ கிட்டத்தட்ட எல்லா விடைக்கும் தசா புத்தி அந்தரம் அப்படிங்கிறது வந்துடுது. சரிங்களா? ஸோ ஆக மொத்தம் ஜாதகம் பலமாக இருந்தும் கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துட்டு அவதிப்பட்டு இருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஜாதகத்துக்கு புதன் ஒன்றும் தசைநாதன் பெருசா நன்மை தரமாட்டார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? 12ஆம் பாவகத்துல புதன் உட்காந்து நீச்சபங்க ராஜயோகம் 6ஆம் இடத்தோடு தொடர்பு, 12ஆம் பாவக அதிபதி பலம். அப்ப என்ன, மருத்துவ செலவாக கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஆனா யோக ஜாதகம் பாருங்க, எல்லா கிரகமும் பலமா நிக்குதா? இந்த ஜாதகத்துக்கு 2ஆம் பாவக அதிபதி சுக்கிரன், அவரும் பலம் தான். 2ஆம் பாவக அதிபதி பரிவர்த்தனையில போகும்போது புதனும் பலம், சுக்கிரனும் பலம், அதுவும் பலம். சூரியன் பலமா நிக்குது. சோ ஆக எல்லா கிரகமும் பலமா இருந்தும் மருத்துவ செலவு. ஓகேவா? சோ இது போன்ற அமைப்புகள்ல போயிட்டு இருக்கிறார். அப்ப இதுதான் தசா புத்தி அந்தரம் தான் ஒருவருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நடக்க போகிற சம்பவங்களை தீர்மானிக்கிறது அப்படிங்கிற ஒரு லைன் போட்டாச்சு. அதுக்கு பின்னாடி ஏன் அது சூஸ் பண்ணாரு, ஏன் அந்த சம்பவம் தான் நடக்கணுமா அப்படிங்கிறதுக்கு காரணம் கிரக வலு, கோச்சார கிரகம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது பலன் எளிதாகுது அப்படிங்கிறத தெளிவா சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ இப்படி ஒரு உதாரண ஜாதகம் நம்மள்கிட்ட வந்தது. ஸோ நேயர்களுக்காக எடுத்தோம். ஸோ கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.